ரெண்டு மருமகளையும் ஒண்ணா பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு, ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி மாதிரி ஒத்துமையா இருந்துக்கிட்டே என்ன இருப்போம்க்கா. ஒரு வீட்ல உள்ள ரெண்டு மருமகளும் ஒத்துமையா கடைக்கு வந்திருக்கத பார்த்தாலே எங்கன்னே பற்று போல இருக்க. எம்மடி சாந்தி, ஒத்துமையா இருக்கப்பட்டவங்கள நீயே கண்போர் போட்டு பிரிச்சு விட்டுறாத. ஆமா, நான் கண்போர் போட்டு அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு விட போறேன். நீங்க பாத்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா இருங்க. பின்ன வந்ததுல இருந்து ரெண்டு மருமகளும் ஒத்துமையா இருக்காவோன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. இருக்கப்பட்டதானே சொன்னேன், நான் என்ன பொய்யா சொன்னேன்? ரெண்டு பேரும் எனக்கு இப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? பாருங்கக்கா, வந்ததுல இருந்து ரெண்டு மருமகளும் ஒத்துமையா ஒத்துமையா கடைக்கு வந்திருக்காவோன்னு அவ ரெண்டு பேரையும் பார்த்து கண்போர் போட்டுக்கிட்டே இருக்கா. இவ கண்போர் போட்டாலே விளங்காதுலக்கா, நமக்கு தெரியும்ல. பேசாம இருக்கடி, நாமளே நல்ல விஷயத்துக்காக துணி எடுக்க வந்திருக்கோம். அப்படியே இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்து பிரிஞ்சாலும் அதான் நாம இருக்கோம்ல, சேர்த்து வச்சிட மாட்டோமா? ஆமா பத்தேலக்கா, நாம இருக்கோம்ல, நாம எப்படியாவது சேர்த்து வச்சிருவோம்ல. ஆமா ஆமா, ஒரு உலகத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்பட்ட எல்லாரையும் இவங்க தானே சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காவோ. ஏதோ இவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும், சண்டை போடாம இருக்கணும்னு. அதே மாதிரிதான் நானும் பெருமையா கொஞ்சம் சொன்னேன். நான் ஏதாவது ஒண்ணு சொல்லி இவங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிடணும்னு இந்த கன்னிகாவுக்கு பொறாம. நல்ல கெக்கபுக்கேன்னு சிரிச்சிட்டு கிடக்காவல்ல. ஆமா, சிரிக்காம என்ன செய்வாவோ, அதான் எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாவல. அது எனக்கு இந்த தெருவுல உள்ளவளுக்கு பழக்கம். இந்த நெட்டச்சிக்கு துணி எடுக்கிறதுக்கு தெருவுல உள்ளவங்க எல்லாரும் படத்தரண்டு வந்திருக்காவோ. ஆமா, வரத்தானே செய்வாவோ. ஏன்னா தெருவுல இருக்கப்பட்ட எல்லாரும் ஒத்துமையா இருக்காவலாம், அத காட்டுறதுக்கு தான் வந்திருக்காவ ஒத்துமையா. இவளுக்கு வீட்ல வேலை வெட்டி இல்ல, அதான் கூடயே கிளம்பி வந்திருக்காளுவா. கடைக்கு வந்தோம்னா வாசில டீ காபி எல்லாம் கிடைக்கும்ல, அதுக்கு தான் வந்திருப்பாவோ. டீ காபின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. என்னதுமா, வீட்ல அடுப்புல பாலை வச்சுட்டு ஆஃப் பண்ணாம வந்துட்டியோ? பாட்டி அது இல்ல. ஏமா ஏமா, இங்க யாருமா இருக்கா? என்ன பாட்டி, என்ன வேணும்? ஏமாடி, நானும் என் மவனும் வந்து உட்கார்ந்து 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒருத்தரும் காபியும் தரல, ஒரு ஜூஸும் தரல. பாட்டி, துணியெல்லாம் எடுத்ததான் காபி ஜூஸ் எல்லாம் கொடுப்போம். இப்படி சும்மா உட்கார்ந்தாலும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. யாருமா சும்மா இருக்கா? நானும் எங்க அம்மாவும் கொஞ்ச நேரம் கழிச்சு துணி எடுப்போம். அங்க பாரு, அங்க ஒரு கும்பலே நிக்கல, அவங்க தான் துணி எடுத்துக்கிட்டு இருக்காவோ. அவங்க எல்லாம் எங்க கூட வந்தவங்க தான். அவங்க எடுக்கப்பட்ட துணிக்கெல்லாம் நாங்க தான் ரூபா கொடுக்க போறோம். அதனால முதல்ல எங்க ரெண்டு பேத்துக்கும் சூடா காப்பி எடுத்துட்டு வா. சரி பாட்டியோ. ரெண்டு பேரையும் பார்த்தா துணி எடுக்க வந்த மாதிரி தெரியலையே. இங்க இருக்கப்பட்ட துணியெல்லாம் களை வாங்கிட்டு போக வந்த மாதிரிலாம் இருக்கு. அதான் கேமரா இருக்குல்ல, கேமரால பாத்துக்கிடுவாங்க. இந்த பிள்ளை அந்த பக்கமா திரும்பி நின்னு எனக்கு புலம்பிட்டு போகுது. அது அவங்க எல்லாரும் எடுக்கப்பட்ட துணிக்கு நம்ம தான் பில்லு கட்ட போறோம்னு நீ சொன்னேலாமா, அந்த ஆளு பிள்ளை பயந்துருக்கும். ஐயோ, இவங்களுக்கு போய் வந்த உடனே நம்ம காப்பி கொடுக்கலையேன்னு வருத்தப்பட்டு போயிருக்குமா. அதானே பார்த்தேன். ஏமா, நானும் உங்ககிட்ட 2 நாளா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன், இந்த ரெண்டு மருமகளையும் ஒத்துமையாவே இருக்க வைக்க கூடாதுமா. சாரிடி, நீ சொன்னது எல்லாம் எனக்கு 2 நாளா காதுல விழுந்துகிட்டு தான் இருக்கு. கல்யாணம் எல்லாம் முடியட்டும் டி, அதுக்கப்புறம் நம்ம நல்ல திட்டமா போட்டுக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பேசாம இரு. இல்லன்னு வச்சுக்க, உன் தம்பிகிட்டையும் பேச்சு கேட்க முடியாது, உன் அண்ணன்கிட்டையும் பேச்சு கேட்க முடியாது. அது சரிதான், அவனுக்கு 2 பேருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கானுல. சரி சரி, அங்க பாரு, அவ்வளோ துணி எடுக்காளுவா. நம்ம கிட்ட ஒரு ஆள் கூட சேர மாட்டேங்க. இந்த நெட்டச்சி கிட்ட எத்தனை பேர் சுத்தி நிக்காவோ, அந்த கூட்டத்துல இருந்து எவளையாவது ஒருத்திய நம்ம பக்கம் இழுத்தே ஆவணும். யார நம்ம பக்கம் இழுக்கலாம்? ஆடி கழிவுல 2 பேருக்கு 100 ரூபாய் சேலை எடுத்துட்டு போறதுக்கு இல்ல, வந்துட்டாளுவ காலையிலேயே கிளம்பிக்கிட்டு. இதுக்கு 3-4 பேர் கூட்டு வேற. காப்பிய கொண்டு வாங்க பாட்டி. கடை இப்பதான் திறந்திருக்கோம், பால் அடுப்புல கிடக்கு பாத்துருங்க. பால் கொதிச்ச உடனே காப்பி போட்டு கொண்டு வரேன்னா. காப்பிய சீக்கிரமா கொண்டு வாமோ, அப்பதான் நாங்க துணியெல்லாம் எடுத்து பில்லு போட முடியும். சரிக்கா. ஆமா எம்மாடி, உங்க கடையில என்ன ஆடி கழிவு முடியல? இல்ல பாட்டியே, இன்னும் 2-3 நாள் வரைக்கும் இருக்கும். அப்ப சரி. ஏன்னா என் மருமகளும் 2 பேருக்கும் கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் துணி எடுக்க வந்திருக்கோம் பாத்துக்க. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லன்னா 500 ரூபாய்க்கு சேலை எடுத்தா நல்லா இருக்கும் பத்தி ஆடி கழிவுல, அதுக்குதான் கேட்டேன் பாத்துக்க. மருமகளுக்கு கல்யாணத்துக்கும் ரிசப்ஷனுக்கும் 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு துணி எடுக்க வந்திருக்காவளா? இவங்களுக்கு நான் 1 லிட்டர் பாலை வாங்கி காப்பியை போட்டு வர எல்லாத்துக்கும் கொடுக்கணுமாக்கும். முக்கியமா இவ 2 பேருக்கும் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். வந்ததுல இருந்து ஒரு பிளவுஸ் பிட்டு கூட பார்க்கல. இவங்களுக்கு காப்பியை போட்டு நான் கொண்டு வரணுமாம்ல, என்கிட்டயே வேலை வாங்குதாவோ. இப்பவும் அந்த பிள்ளை என்னட்டி திரும்பி சொல்லிட்டு போகுது, அது உனக்கு வயசாயிடலாமா, அதான் காப்பில சீனியை குறைய போடணுமா நிறைய போடணுமான்னு கேட்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டே போகுது. எனக்கு 100 வயசானாலும் எந்த நோயும் வராது. மரகதக்கா, சின்ன பொண்ணக்காவுக்கு இந்த சாரி நல்லா இருக்குல்ல? ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர். ஏக்கா, இந்த சாரி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சின்ன பொண்ணு, நான் இல்லன்னு சொல்லல. ஆனா கல்யாண பொண்ணுக்கு ரிசப்ஷனுக்கு இல்ல கல்யாணத்துக்கு இந்த சாரியை உடுத்தினா நல்லா இருக்காதுல்ல? ஆமா சின்ன பொண்ணு, இதை விட நல்லா கிராண்டால உடுத்தணும். கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாரும் இப்படி கண்ணத்துல கைய வச்சு, அம்மா பொண்ணுக்கு பட்டு என்ன சூப்பரா இருக்கு, என்ன வேலை இருக்குமோ அப்படின்னு பேசணும்.
நீங்க சொல்லதெல்லாம் சரிதான்க்கா. இந்த சாரி இப்ப வந்த டிசைன்ல ஷாலினிமா அந்த சாரி நல்லா தான் இருக்கு, நான் இல்லன்னு சொல்லல. ஆமா ஷாலு, எங்க மரகதக்கா எப்பவுமே நெகட்டிவா பேசவே மாட்டாவோ, பாசிட்டிவா தான் பேசுவாங்க. இப்ப அந்த அக்கா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பட்டு சாரி நல்லா இருக்கு, ஆனா கல்யாண பொண்ணான சின்ன பொண்ணுக்கும் ரிசப்ஷன் பொண்ணான உனக்கும் இப்போதைக்கு செட் ஆகாது. ஆனா கல்யாணத்தையும் ரிசப்ஷனையும் பார்க்க வர எங்களுக்கு மட்டும் தான் செட் ஆகும்னு சொல்ல வராவோ. அப்படிதானக்கா? பாத்தேலக்கா சாந்திய வாசில சேலைய வாங்குறதுக்கு என்னமெல்லாம் சொல்லுதா. இவ என்ன சொன்னாலும் சின்ன பொண்ணுகிட்டயும் ஷாலினி கிட்டயும் இவ பருப்பெல்லாம் ஒண்ணும் வேகாது. என்ன மரகதக்கா, சேலை எடுக்க வந்த இடத்துல உளுந்த பருப்பு துவரம் பருப்பு கிடக்கிய? அது ஒண்ணு இல்ல சாந்தி, சேலையெல்லாம் எடுத்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போவோம்ல, அப்ப போற வழியில சூப்பர் மார்க்கெட்ல ஒரு 2 கிலோ துவரம் பருப்பு வாங்கணும்னு அந்த அக்கா சொன்னா பத்துக்க, வேற ஒண்ணு இல்ல. கன்னியக்கா சொன்ன மாதிரி இல்லையே, மரகதக்கா ஏதோ பருப்பு வேகாத பருப்புன்னு ஏதோ சொன்ன மாதிரில இருந்துச்சு. சரி, என்ன வாச்சு சொல்லிட்டு போட்டோம், நம்ம வந்த வேலையை பாப்போம். ஏக்கா எனக்கு ஒரு ஐடியா, என்னன்னு சொல்லுமா. சின்ன பொண்ணு இப்பமே அப்படியே கல்யாணத்தன்னைக்கு ஸ்டேஜ்ல நின்னு போட்டோக்கு போஸ் கொடுக்க மாதிரில நிக்க. சும்மா இருங்கக்கா. சின்ன பொண்ணு, போட்டோவுக்கு நல்லாதான் போஸ் கொடுக்க போ. ஏக்கா கல்யாணத்துக்கு பட்டு சாரி எல்லாம் எப்படியும் மெரூன் கலர்ல தான் எடுப்போம். ஆமாமோ, கல்யாண பொண்ணுக்கு அந்த மெரூன் கலர் பட்டு சாரி தானே நல்லா இருக்கும். அக்கா கல்யாண பட்டு சாரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. பரவாயில்லம்மா, நாங்க அப்புறமா பாத்துக்கிறோம். சரிங்கக்கா. சாலுமா, கல்யாணத்துக்கு பட்டு சாரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தானே இருக்கு, அப்புறமா எடுத்துக்கலாம். நிறைய ஃப்ராக் எல்லாம் பாத்து மத்துக்க, ரிசப்ஷனுக்கு லெஹங்கா ஃப்ராக் லாங் கவுன் அந்த மாதிரி கொடுத்தா தானே நல்லா இருக்கும். ஏக்கா நானும் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ நம்ம ரிசப்ஷன் கொடுக்குற மாதிரி லாங் கவுன் எல்லாம் இருந்தா பாப்போம், அதுக்கப்புறமா நம்ம போய் கல்யாணத்துக்கு பட்டு சாரி எடுத்துக்கலாம். சரிம்மா ஷாலினி, முதல்ல உங்களுக்கு என்ன எடுக்க தோணுதோ அதை எடுத்துக்கிடுங்க. பிரைடல் கவுன் எல்லாம் இருக்கா? இருக்குக்கா, எடுத்துட்டு வரேன். ஷாலினி, ரிசப்ஷனுக்கும் நம்ம பட்டு சாரியை உடுத்தினா நல்லா இருக்கும்ல? என்னக்கா சொல்லுதிய? ரிசப்ஷனுக்கு லாங் கவுன் அப்புறம் ஃப்ராக் இல்லனா லெஹங்கா இந்த மாதிரி Dress உடுத்தினாதான்க்கா நல்லா இருக்கும். ஆமா சின்ன பொண்ணு, நீ இன்னும் எந்த காலத்துல இருக்க? ரிசப்ஷனுக்கு அக்கா தங்கச்சி 2 பேரும் நல்லா ஜிகு ஜிகுன்னு Dress உடுத்தாங்கமா. சின்ன பொண்ணு, இப்போ எல்லாரும் ரிசப்ஷனுக்கு அந்த மாதிரி Dress நம்ம உடுத்துவாங்க, உனக்கும் நல்லா இருக்கும். அதுக்கு இல்லக்கா, நானே ஏற்கனவே பண உயரம் இருக்கேன், இதுல கெவுனு ஃப்ராக்குன்னு போட்டா நல்லாவா இருக்கும்? ஆமா சின்ன பொண்ணு, இப்போ எனக்கு லாங் கவுன் ஃப்ராக் லெஹங்கா எல்லாம் உடுத்தினா அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனாலும் உனக்கும் நல்லா தான் இருக்கும். சரி சாந்தி, இப்போ நம்ம யாருக்கு துணி எடுக்க வந்திருக்கோம்னு உனக்கு நினைவு இருக்கா? அப்சல்யூட்லி. இந்த இங்கிலீஷ் பீஸ் பேச்சு ஒண்ணுதான் இவள்ட்ட குறைச்சல். வாசில துணி எடுக்க வந்து துணியெல்லாம் ஆட்டைய படலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காக்கா. இவளை கொஞ்சம் கவனமா தான் பாத்துக்கிடணும், இல்லன்னு வச்சுக்கிடுங்க கடைக்காரங்கிட்ட இவ கூட சேர்ந்து நம்மளும் மாட்டிக்கிடுவோம். ஆமாக்கா, நீ சொல்றது சரிதான். ஆமாக்கா, நான் சொல்றது சரிதான். ஏம்மா, நீ என்னத்தையும் சொல்லிட்டு போமா, முதல்ல துணி எடுத்துட்டு வீட்டுக்கு சீக்கிரமா போவோம். அக்கா அந்த Dress நல்லா இருக்கான்னு பாருங்க. சூப்பரா இருக்கா. ஏமாடி, இதே மாதிரி இன்னொரு Dress இருக்காமா? இருக்குக்கா. மரகதக்கா, எனக்கும் இந்த மாதிரி Dress போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? ஏய் அம்மா, காது கிட்ட நின்னுக்கிட்டு கயமையா கயமையான்னு பேசிக்கிட்டே தான் இருக்க. ஏன் நீங்களும் தான் பேசுங்க, உங்களை யார் பேசாதன்னு சொன்னா? ஆமா, நம்ம இப்போ பேச்சு போட்டிக்குள்ள வந்திருக்கோம், ஆள் ஆளுக்கு மாறி மாறி உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கு. சரியான முந்திரி கொட்டை, எதுக்கு எடுத்தாலும் முந்திக்கிட்டே தான் இருக்கா. மரகதக்கா இன்னொரு Dressன்னு கேட்டது ஷாலினிக்கு, உனக்கு இல்ல. நீயா கல்யாண பொண்ணு? என்ன வருத்து வராம ஒரு துணி எடுக்கிறதுக்குள்ள எல்லாம் எனக்கான்னு தான் கேட்டுக்கிட்டே இருக்கா. கடைசியில விட்டு அந்த கடையே எனக்கான்னு கேப்பா. நெகட்டிவிட்டி ஓவர் நெகட்டிவிட்டி இந்த கனியக்கா. ஷாலினி, உங்க 2 பேருக்கும் ரிசப்ஷன் சேர்ந்தாப்புல தானமா நடக்கும். அப்ப ஸ்டேஜ்ல நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி Dress போட்டா என்ன அழகா இருக்கும். ஆமா ஷாலினி, நானும் அதைத்தான் நினைச்ச மத்துக்க, மரகதக்கா கரெக்டா சொல்லிட்டாவோ. அப்படியாக்கா சொல்லுவீங்க? ஆமாமா, 2 பேரும் 2 மருமகளும் ஒத்துமையா ஒரே மாதிரி Dress போட்டிருந்தா என்ன அழகா இருக்கும். பரப்பட்ட போகப்பட்ட எல்லாரும் கண்பர் போட்டுட்டு போவாக்கா. அது கல்யாணம் ரிசப்ஷன் இருந்தா பொண்ணு மாப்பிளைக்கு கண்போர்லாம் உலகம் செய்யும். அதுக்குன்னு நல்ல நல்ல துணியெல்லாம் உடுத்தாண்டமா. 2 மருமகளும் ஒரே மாதிரி Dress உடுத்தினாதானே கனி நல்லா இருக்கும். ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். அப்புறம் வேணா திருஷ்டி கழிச்சு போட்டுக்கலாம். ஏக்கா, அப்ப இதே மாதிரி மாடல்ல இன்னொரு Dress எடுத்துட்டு வரவா? சரிம்மா, எடுத்துட்டு வா, இதே கலர்ல எடுத்துட்டு வா. என்ன? சரிக்கா. சின்ன பொண்ணு, நான் ரொம்ப வளர்த்தி இந்த Dress எல்லாம் எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டுட்டு இருந்தா அடி பொலியா இருக்க. சூப்பரா இருக்கடே உங்க 2 பேருக்கும். அப்படியே ரெட்ட பிள்ளைங்க மாதிரியா இருக்கீங்க 2 பேரும். இவ இப்பமே கண்பர் போட்டுறவளுக்கு. இன்னும் வேற டிசைன்லாம் இருந்தா காட்டுமா? சரிங்கக்கா. என்னடி இவளோ 2 பேரும் பட்டு சேலை எடுக்க வந்தா ஏதோ உடுப்பு கணக்க உடுத்திக்கிட்டு நிக்காளுவா? அம்மா, இது ரிசப்ஷனுக்கு நம்ம கவுன் மாதிரிலாம் உடுத்துவாங்கல்ல, அத தான் பாத்துக்கிட்டு இருக்காவோன்னு நினைக்கேன். 2 சேலை எடுத்துட்டு வீட்டுக்கு போறதுக்கு இல்ல, எவட பிராக்கு உடுப்புட்டு அவளை இஷ்டத்துக்கு பாத்து நடக்காளுவா. ஏடி, இதெல்லாம் சரியா வராதுடி. ஆமாமா, அவ்வளவு கூட்டமா இருக்காளுவ பத்தியா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியாவும் சொல்லுவாவோ, அதுக்கு தகுந்த மாதிரி Dress பாத்துக்கிட்டு இருப்பாவோ. அந்த கூட்டத்துல இருந்து எவளையாவது ஒருத்திய நம்ம பக்கம் இழுக்கணும். யாரமா இழுக்கலாம்? அங்க தலையில ஒத்த ரோசா வச்சுக்கிட்டு ஒரு சிலுப்பட்ட நிக்கா பாரு. யாருமா? சாந்தியக்காவா? ஆமாடி, அந்த சாந்தி பூந்திய கூப்பிடு, அவதான் சரியா வருவா. நான் ஏதாவது காய்கறி கிடைக்காம போனேன்னு வச்சுக்க, ஒரு 5 ரூபாய் கொடுத்து கருவேப்பிலை கொத்தமல்லி கீரை வாங்கிட்டு வான்னு அவதான்ட்டு எனக்கு வாங்கி கொண்டு வந்து தருவா. அதனால அவதான்ட்டு நமக்கு சரிப்பட்டு வருவா. முதல்ல அவளை கூப்பிடு.
சரிம்மா. சாந்தியக்கோ, ஏ சாந்தியக்கோ. Who calling me? ஓ, நம்ம சுமதி. சுமதி, I am coming. என்ன சுமதி, ரெண்டு பேரும் நல்ல அழகா சேர போட்டு உட்கார்ந்திருக்கீங்க. துணியெல்லாம் எடுக்கலையா? எடுக்கணும்க்கா. என்ன அம்மையும் மவளும் முகத்தை ஒரு சைஸா தூக்கி வச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க. என்ன சுமதி, எதுக்கு கூப்பிட்டா? ஏக்கா, பட்டு சேலை எடுக்க வேண்டியதுனக்கா. எதுக்குக்கா இப்படி சுடிதார் லாங் கவுன் எடுத்துக்கிட்டு இருக்காவோ? அது உனக்கு தெரியாதா? கல்யாணத்துக்கு பட்டு சாரி, ரிசப்ஷனுக்கு இந்த மாதிரி மாடல் Dress தான உடுத்தணும். ஆமா, பெரிய மாடல் Dress. ஆடி கழிவுல என்ன ஆளு சேலைய போட்டுருக்கா. ஒரு 500 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு சேலை எடுத்துட்டு போறதுக்கு இல்ல. என்னது, ஆடி கழிவுல 500 ரூபாய்க்கு ஆளுக்கு ஒரு சேலையா? ஆமாக்கா, இன்னும் ஆடி கழிவு முடியதுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல. அதுக்கு தான் எங்க அம்மா சொல்லுதா. நாம நினைச்சது சரிதான். அம்மைக்கு மவளுக்கும் அவ ரெண்டு பேரும் Dress எடுத்துட்டு இருக்கிறது பிடிக்கல. எப்படி பிடிக்கும்? அதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது சொல்லி வத்தி வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்காவோ. அடிச்சாலும் பிடிச்சாலும் நான் என்னைக்குமே சின்ன பொண்ணு டீம் தான். இவங்க டீமுக்கெல்லாம் வரவே மாட்டேன். இருட்டி சுமதி, இன்னைக்கு நீ கொடுக்க அடிக்கி திருப்பி பதிலடி கொடுக்காம போகவே மாட்டேன் பாருடி. என்ன சுமதி, நீ உங்க அம்மா கூட இப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்க. அது எங்க கூட வந்து நின்னு Dress எல்லாம் வந்து பார்க்க வேண்டியதானே? என்ன அழகழகான சுடிதார், லெஹங்கா, ஃப்ராக்குன்னு நிறைய Dress இருக்கு தெரியுமா? உனக்கெல்லாம் உடுத்துனா அப்படியே ஹீரோயின் மாதிரி இருப்ப. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். எனக்கு இந்த லாங் கவுன் லெஹங்கா எல்லாம் உடுத்துனா எனக்கு சூப்பரா இருக்கும். அப்புறம் என்னத்துக்கு இப்படி சேர்ல பச போட்டு ஒட்டுன மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்க? எங்க கூட வா, போய் Dress எல்லாம் பாப்போம். எம்மாடி, என் மவன் இங்கே இருக்கட்டும். ஓ, அப்படி சொல்லுதல, உங்களுக்கு துணையாவும் ஆள் வேணும்ல. சரி சுமதி, அப்ப நீ இங்கே இரு. நான் உனக்கு பிடிச்ச மாதிரி, அதுவும் உனக்கு அழகுக்கு செட் ஆவற மாதிரி நிறைய Dress எடுத்து கொண்டு வந்து தாரேன்னா நீ போட்டு பாரு. அப்படியேக்கா சொல்லுவியே? சரிக்கா. எம்மாடி சாந்தி, இங்க வாயா ஒரு நிமிஷம். என்ன, உங்களுக்கு ஃப்ராக் வேணுமா? நீங்க சொல்ல வேண்டியதுல ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்லுங்க. ஒரு 2 நிமிஷத்துல Dress எடுத்து ஓடியே வந்துருவேன். எடி, இது சில்லாட்ட நில்லு. எம்மா, சில்லாட்டன்னு சொல்லாதம்மா, சாந்தியக்கான்னு சொல்லு. எவ்வளவு நல்லா பேசுதாவ பாத்தியா? எங்க அம்மைக்கு யார் யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரிய மாட்டேங்குது. வாவ், ரெண்டு பேரும் என்ன அழகா இருக்கீங்க. ஏ சாந்தி, எனக்கு எடுத்துக்கிட்டு இந்த Dress என்ன இப்படி சொல்லிட்டியா? உங்க மகளை விட உங்களுக்கு தான் டாப் டக்கரா இருக்கு. அப்படிதானே சுமதி? ஆமாம்மா, என்ன விட உனக்கு தான் இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. வயசான காலத்துல இந்த மாதிரி Dress எல்லாம் போட்டு அழகு பார்க்கணுமா? அதுவும் ஒரு மகனுக்கு கல்யாணம், இன்னொரு மகனுக்கு ரிசப்ஷன், மாமியார் இருக்கிற முறையில கலக்காண்டமா? எடி மக்கா, உண்மையை விட்டு சொல்லுதியே, இந்த Dress எனக்கு நல்லா இருக்கா? ஆமாம்மா, நல்லா இருக்கு. அத சொன்னோம்ல, என்ன விட உனக்கு தான் நல்லா இருக்கு. அப்படியே ஹேர் ஸ்டைல மட்டும் மாத்தினேன்னு வச்சிருங்க, அவ்வளவுதான், உலக அழகி தோத்து போயிருவா. இவங்க உலக அழகி இல்ல, உள்ளூர் கிழவி. இந்த Dressல ரெண்டு பேரும் அப்படியே ரெட்ட பிறவி மாதிரி இருக்கியே. சுமதி, உங்க அம்மா பார்த்தா அப்படியே காலேஜ் படிக்க பிள்ளை மாதிரி இருக்காவ பாரு. ஆமா, எங்க அம்மாக்கு இந்த Dress என்ன அழகா இருக்கு. ஏமா, பேசாம அண்ணன் கல்யாணத்துக்கு பட்டு சேலை எடுக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி மாடல் Dress-ஆ நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம்மா. போட்டு தூர. ஏய் அப்பா, சுமதி, உங்க அம்மாவுக்கு வெக்கத்தை பாரு. எம்மாடி சாந்தி, உனக்கு என்ன காண பேச்சு திறமை இருக்கு தெரியுமா? ஆமா, அது எனக்கே தெரியுமா. அந்த திறமையை தானே இவ்வளவு நேரமா காட்டிக்கிட்டு இருக்கேன். சரிதாமோ, அதே திறமைய அங்க போய் காட்டேன். பொண்ணு மாதிரி 2 பேர் இருக்காவுல்ல, அவளுக்கு நிறைய வேலை கூடுத பட்டெல்லாம் எடுக்காண்டா. உங்க பேச்சு திறமைய பயன்படுத்தி ஒரு 500 ரூபாய்க்கோ 1000 ரூபாய்க்கோ மட்டும் துணி எடுக்கிற மாதிரி பேசி வைங்கக்கா. அடி பாவிகளா, அம்மையும் அவளும் இதுக்குதான் என்ன கூப்பிட்டுருப்பியன்னு நல்லா தெரியும். என் பேச்சு திறமைய தானே இன்னும் கொஞ்ச நேரத்துல பாப்பிய. சரி சுமதி, இந்த Dress நல்லா இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருங்க. நான் அங்க போய் என் பேச்சு திறமைய காட்டுவேன், சரியா? சரிக்கா. எம்மா, ஆடு எப்படி தன்னால நம்ம வலையில மாட்டிக்கிச்சு பாத்தியா? அதான் சொன்னம்லடி, இந்த சில்லட்டை பத்தி எனக்கு நல்லா தெரியும்னு. இந்த Dress ரெண்டு பேரும் ரொம்ப அழகா இருக்கு. சின்ன பொண்ணு, இது கருப்பாலா இருக்கு. அக்கா, இது கருப்பு இல்ல, டார்க் காபி கலர். காபி கலர் தாமா, இருந்தாலும். ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் வேற ஏதாவது கலர்ல Dress இருக்கான்னு பாப்போமே. சரிக்கா. இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. ஆனா ஆமா சின்ன பொண்ணு, ரெண்டு பேரும் அப்படியே பிரின்சஸ் மாதிரில இருக்கீங்க. யாழினி, சூப்பரா இருக்குமா உனக்கு இந்த Dress? அப்படியேக்கா, அப்ப இந்த Dress-ஐ வாங்கிக்கிடுவோமா? சரிம்மா, உங்களுக்கும் பிடிச்சிருக்குல? ஆமாக்கா, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அப்ப இந்த Dress-ஐ வாங்கிக்கலாம். சரி சின்ன பொண்ணு. ஏக்கா, சின்ன பொண்ணு நம்ம பழக்கப்பட்ட பிள்ளை. ஆனா ஷாலினி இப்பதான் வந்து நம்ம கிட்ட நல்லா பழகி இருக்கா. ஆனாலும் நம்ம கிட்ட நல்ல உரிமையா பேசுதா பத்தியலக்கா? ஆமா கடி, நானும் அதத்தான் நினைச்சேன் பாத்துக்கா. நல்ல குணமுள்ள பிள்ளையா இருக்கா பத்தியா? எது எப்படியோ இவ ரெண்டு பேரும் ஒத்துமையா தான் இருப்பாவோ. ஆனா மாமியாரி சும்மா இருக்க மாட்டாள்ல, கூட அவ சம்மந்திக்காரியும் சும்மா இருக்க மாட்டாள்ல. அதெல்லாம் அவங்க பாத்துக்கிடுவாங்க, அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வராது. சரிக்கா, அப்ப அடுத்தது பட்டு சாரி போய் பார்க்க போமா? சரி சாந்தி, போவோம். அக்கா, பட்டு சாரி எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு, வாங்க காட்டுதேன். சரிம்மா, போவோம். ஏடி மக்கா, இந்த Dress உண்மையிலேயே நம்ம ரெண்டு பேருக்கு என்ன அளவோல இருக்கு. ஆமாம்மா, அப்படியே உனக்கு 20 வயசு குறைஞ்ச மாதிரிலாம் இருக்க. இப்ப நம்மள யாராவது பார்த்தாவனா நம்ம ரெண்டு பேரையும் ரெட்ட பிள்ளைகள்னு நினைச்சுக்கிடுவாவோ. சரிதான், அப்ப என் வயசு அளவுக்கு உன் வயசும் வந்துட்டுன்னு சொல்லுத.
லாங் கவுனு சுடிதார்னு போட்டு பாத்துக்கிட்டு இருந்தாவோ. நாமளும் அதே மாதிரி போட்டு பார்த்தாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு எல்லாரும் போயிருக்காவோ. அழகா டிசைனான சாரி எல்லாம் உடுத்தி பாப்பாவல. இங்க அம்மா கிட்டே உட்கார்ந்துகிட்டு இருந்தோம்னா ஒரு வேலைக்கும் ஆகாது. வயசான காலத்துல இப்படி ஒரு இடத்துல உட்கார்ந்துட வேண்டியதான். நாம தான் எல்லா இடத்துலயும் போய் துணிமணி எல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு வரணும். ஏமா நீயும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வாரியா? போட்டியங்க. அவள அங்க நின்னுட்டு சீனை போட்டு இடப்பாளுவா. அத வேற நான் பார்க்கணுமாக்கும். அதுவும் சரிதாம்மா. வயசான காலத்துல நீ எதுக்கு மாடிப்படி எல்லாம் ஏறிட்டு இருக்க? நீ பேசாம இந்த ஓரத்துல சேர்ல உட்காரு. நான் போய் என்னென்ன துணிமணி எல்லாம் எடுக்காவுன்னு பாத்துட்டு வரேன். எடி அவள என்னத்தையாவது எடுத்துட்டு போறாள் வெட்டி. உனக்கு என்ன? பேசாம இங்க உட்காரு. நான் ஒத்தையில இருக்கணும். எம்மா ஒத்தையிலன்னு சொல்லுதா? இவ்வளவு பெரிய கடையிலேயே இருக்க. உன களவாணி போய் யாரும் தூக்கிட்டு போக மாட்டான். நீங்க உட்காரு. நானும் உன் கூடவே உட்கார்ந்து இருந்தோம்னா ஒரு வேலையும் நடக்காது. என்னடி சொல்லுதா? அண்ணனும் தம்பியும் சேர்ந்துதான் துணியெல்லாம் எடுத்து கொடுக்கானுவா. இவ்வளவு வேணும்னே வாசியில தானே கிடைக்குன்னு சொல்லிக்கிட்டு அவ்வளவு துணிமணியை அள்ளி புறக்கி எடுத்து விடுவாளுவா. நான் அங்க போய் நின்னேன்னு வச்சுக்க, ஐயோ இவ வேற வந்துட்டாளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு சேலைய விலை குறைஞ்ச சேலைய பார்த்து எடுப்பாவோ. அதுவும் சரிதான் டி. நான் இங்கனே உட்கார்ந்துக்கிடுவேன். நீ போய் பாரு அவளை என்ன விலைக்கு சேலையெல்லாம் எடுக்காளுவோன்னு. சரிம்மா நான் பாத்துக்கிடுவேன். நான் என்னத்துக்கு இருக்கேன்? நீ இங்கே உட்கார்ந்துக்க. காப்பி கொண்டு வர சொல்லுதேன் சரியா? சரி டி நீயும் போ. அந்த சாந்தியையும் நம்ம சொல்லிதானே அனுப்பியிருக்கோம். ஆமாம்மா. சாந்தி அக்காவும் அவ கூட்டத்துல உள்ள ஒரு ஆளு தானே. அப்புறம் நம்மளை ஏமாத்தி போட்டவன்னா அதான் நானும் போறோம்ல. நான் பாத்துக்கிடுவேன். சரி டி சீக்கிரமா போயிட்டு வா. சரிம்மா. எப்பாடா எப்படியோ எங்க அம்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயாச்சு. நம்மளும் நிறைய கலரான விதவிதமான சாரி எல்லாம் பார்க்கலாம். மருமக்கமாரு வந்த உடனே தன்னால அவ்வளவு வேலையை காட்டுதாள்வல. நாம கொஞ்சம் நல்லா தின்னு எடுத்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதானே இவ்வளவு கூட சண்டையே போட முடியும். ஏக்கா இந்த பட்டு சாரி நல்லா இருக்கான்னு பாருங்க. ஏத்தாடி இது என்னது? பட்டு சாரியில புள்ளி வச்சு கோலம் எல்லாம் போட்டுருக்கு. அட ஆமா சேலை பூரா ஒரே புள்ளி கோலமால இருக்கு. ஏக்கா இது புது டிசைனுக்கா, ரொம்ப நல்லா இருக்கும். பார்டரு முந்தானை எல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. ஆனா இந்த கோலம் டிசைன் தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏக்கா அத சொன்னோம்லக்கா இது இப்போ உள்ள டிசைன்னு. இப்போ உள்ள டிசைன் தாமா. ஆனா கல்யாணத்தன்னைக்கு புது பொண்ணுக்கு இந்த மாதிரி சேலைய கட்டுனா நல்லதா இருக்கும். இதை விட வேற டிசைன் இருந்தா கொஞ்சம் காட்டா. சரிங்கக்கா அந்த பட்டு சாரி இருக்கட்டும், வேற சாரியும் காட்டுங்க. சரிங்கக்கா. சாலினி அந்த புள்ளி கோலம் போட்ட பட்டு சாரி இருக்குல்ல, உனக்கு உடுத்துனா அட்டகாசமா இருக்கும். ஆமாக்கா எனக்கு அந்த கோலம் டிசைன் போட்ட பட்டு சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு பாத்துடுங்க. சின்ன பொண்ணக்காவுக்கு முதல்ல பட்டு சாரி எடுப்போம், அதுக்கப்புறமா அந்த கோலம் டிசைன் போட்ட சாரி எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி சாலினி. ஏக்கா இந்த பட்டு சாரி பாருங்க. ஏ அப்பா சின்ன பொண்ணு இந்த பட்டு சாரி உனக்கு அட்டகாசம் அடிபொலியா இருக்கு. ஆமா சின்ன பொண்ணு கலரும் ரொம்ப அழகா இருக்கு. உனக்கு இந்த பட்டு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமாக்கா இந்த பட்டு சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுக்கு ஆரி பிளவுஸ் தச்சு கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க செம்மையா இருக்கும். ஆமா ஷாலினி நீ எதுக்கு இங்க நிக்க? சின்ன பொண்ணு கிட்ட போய் நில்லு. ஏக்கா பட்டு சாரி அந்த அக்காவுக்கு மட்டும் தானே எடுக்க போறோம். அட பட்டு சாரி அவளுக்கு மட்டுமா? உனக்கும் சேர்த்துதான். ஏக்கா சின்ன பொண்ணுக்கு கல்யாணத்தன்னைக்கு காலையில பட்டு சாரி உடுத்தணும்லக்கா. சாயங்காலத்துக்கு இவங்க ரெண்டு பேருக்கு ரிசப்ஷனுக்கு ஒரே மாதிரி எடுத்தாச்சுல. ஆமாக்கா எனக்கும் அந்த அக்காவுக்கும் ரிசப்ஷனுக்கு ஒரே மாதிரி எடுத்தாச்சுல. அட நீ வேற அதுக்கே கல்யாணத்தண்ணி காலையிலேயே நீ ஒரே மாதிரி உடுத்தாண்டமா. ஏக்கா அவங்களுக்கு மட்டும் தானக்கா கல்யாணம், எங்களுக்கு கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சாச்சுல. அதுக்கே வீட்டுல இருக்கப்பட்ட ரெண்டு மருமகளும் ஒரே மாதிரி பட்டு உடுத்தினாதான் கல்யாணமே களை கட்டும். ஆமா ஷாலினி மரகதக்கா சொல்லதும் கரெக்ட் தான். வீட்டுல மருமக்கமார நீங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தாதான் உன் மாமியாரையும் உன் சம்மந்திகாரையும் சமாளிக்க முடியும். கனியக்கா சூப்பரான ஐடியா குடுக்கல. வாமா நீ சின்ன பொண்ணுகிட்ட வந்து நில்லு. ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் பட்டு எடுக்கணும். சரிக்கா. வாவ் சூப்பர். ரெட்டை கதிரே நீ நா சாந்தி என்ன அடி வாங்குன மாதிரி பாட்டு பாடுதா? ஏக்கா எனக்கு அந்த பாட்டுல ரெட்டை கதிரேன்னு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் வார்த்தை எல்லாம் தெரியாதுல. அதான் பாடுனேன். இவளோட வாவ் செம சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே அந்த வீட்டு மகாராணி மாதிரில இருக்கியே. ஏக்கா இந்த பட்டு சாரி நல்லா இருக்கா? ஆமா ஷாலினி உங்க ரெண்டு பேருக்கு இந்த பட்டு சாரி என்ன அழகா இருக்கு தெரியுமா? சின்ன பொண்ணு உங்க ரெண்டு பேரையும் பார்க்கிறதுக்கு அடையாளமே தெரியல, ஒரே மாதிரி தான் இருக்கியே. ஆமா ஒரு வீட்டு மருமக ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். எப்பாடா இப்பதாம்மா சாந்தி வாயில இருந்து ஒரு நல்ல வார்த்தை வருது. இம்மா அந்த சேலைய வாங்குன அந்த நகையெல்லாம் ஃப்ரீயா தருவேளா? சொல்லி வாயை முடிக்கல கேட்டாலே ஒரு கேள்வி. ஏக்கா பட்டு சாரி வாங்குனா அந்த நகையெல்லாம் ஒண்ணு ஃப்ரீயா தர மாட்டாங்க. நம்ம இந்த சாரி கட்டி நகையெல்லாம் போட்டா எப்படி இருப்போம்னு காட்டுறதுக்காக தான் இந்த நகையை கொடுத்திருக்காங்க. கவரிங் செயினும் வளையலும் தானே அப்படியே ஃப்ரீயா கொடுக்க வேண்டியதானே. நாம தான் பட்டு சாரி லாங் கவுன் ஃப்ராக்னு ஏகப்பட்ட துணி வாங்கி இருக்கோமே. சாந்தி நான் உன்னை என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். நல்ல கேள்வியா தான் கேட்க. ஆமாக்கா கூட்டத்துல ஒரு ஆளாவது அறிவாளியா இருக்காண்டமா. சரியம்மா நீயே அறிவாளியாவே இரு. ஏக்கா இது பட்டு சாரி வாங்குறவங்க எல்லாம் அப்படி போட்டு பாக்குறதுக்காக வச்சிருக்கோங்கக்கா. இதெல்லாம் சேல்ஸுக்கோ இல்லனா ஃப்ரீயா கொடுக்கிறதுக்கோ இல்ல. சரி
சின்ன பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் அவ கொழுந்தனாரும் கட்ட பையன் நீ வாங்கிட்டு போறியாக்கும் அக்கா நம்ம எல்லாரும் அக்கம் பக்கத்துக்காரங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியே இருக்கணும்லக்கா இப்ப பாருங்க நமக்கு என்ன வேலை வெட்டி இல்லாமலாம் இருக்கும் வீட்ல இருந்து இப்ப சின்ன பொண்ணுக்கு பட்டு எடுக்கிறதுக்குன்னு வந்திருக்கோம்ல அதுக்குன்னு ஒரு 2-3 கட்ட பையன் வாங்கினா இப்ப என்னவா சரி அம்மா ஆஹா இங்க என்ன நடக்கு சாதாரண சேலையை வாங்குவோம்னு பார்த்தா இப்படி தங்க கலர்ல தகதகன்னு மின்னற மாதிரில பட்டு சேலையை வாங்கியிருக்காவோ ஆஹா இவ வந்துட்டாளே சுமதி வா சுமதி ஏக்கா நான் உங்ககிட்ட என்ன சொல்லி விட்டேன் இங்க என்ன நடக்கு என்ன சுமதி சாரி பாத்துக்கிட்டு இருக்கோம் ஏக்கா 500 ரூபாய்க்கு இல்லனா 1000 ரூபாய்க்கு ரெண்டு சேலை போல செலக்ட் பண்ணுங்கன்னு தான சொல்லி அனுப்புனே இங்க என்னடான்னா இவ ரெண்டு பேர் உடுத்திருக்க சேலையை பார்த்தா ஒவ்வொன்றும் 10,000 15,000 20,000 இருக்கும் போலுக்க இவ கண்ணுல தீய வைக்க கல்யாண பொண்ணுக்கு 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு துணி எடுப்பாவோ 10,000 15,000 ரூபாய்க்கு எடுக்காண்டமா என்னமோ இவ மாமியார் வீட்ல இருந்து ரூபாய் எல்லாம் அச்சடிச்சு கொண்டு வந்து எங்க சேலைகளை குடுக்க மாதிரில பேசிட்டு இருக்கா இவளை எப்படியாவது சமாளிச்சு இங்க இருந்து கிளப்பிடணும் இல்லனா உருப்படியா ஒரு சேலை எடுக்க விட மாட்டா ஏன் சுமதி நீ என்கிட்ட சொல்லி அனுப்புனதெல்லாம் எனக்கு நினைவில்லாமலாம் இருக்கேன் அப்புறம் எப்படிக்கா ரெண்டு பேரும் நல்ல விலை கூடுத பட்டையா உடுத்திக்கிட்டு மினிக்கிட்டு நிக்காவோ அங்கதான் பண்ணத நீ ஒரு தப்பு என்னக்கா சொல்லுதியா சுமதி அவ ரெண்டு பேர் உடுத்திருக்க பட்டு சரியா பாத்தியா ஒரே மாதிரி ஒரே கலர்ல இருக்கு ஆமா எனக்கு என்ன கண்ணு தெரியாமல இருக்கு ஒரே மாதிரி ஒரே கலர்ல தான் இருக்கு என்ன கண்ணு பல பலான்னு இருக்கு ஏக்கா உங்களை நம்பினாலாம் ஒரு வேலையும் நடக்காது இந்த பக்கம் தள்ளுங்க நானே அவகிட்ட போய் சொல்லுவேன் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு சேலை எடுத்தா போதும்னு என்ன சுமதி நான் சொல்ல வந்ததை நீ கேட்கவே மாட்டேங்க நீ பாட்டுக்கு போய் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே இருக்க பின்ன என்னக்கா நான் சொன்னது வேற இங்க நடக்கிறது வேற எல்லாம் இருக்கு உங்களையும் நம்ப முடியல அப்படிலாம் லேசா சொல்லாத இந்த சாந்தியை நம்புவார் கைவிடப்படார் ஆமா அதான் பாத்துக்கிட்டு இருக்கேனே இங்க பாரு சுமதி அவ ரெண்டு பேர் உடுத்திருக்கப்பட்ட சேலையோட விலை என்ன தெரியுமா 15,000 20,000 நீ ஒருத்தி இந்த பட்டு சாரி 15,000 20,000லாம் ஒண்ணு இல்ல என்னதான் சொல்லுதிய ஆமா சுமதி நீ சொன்னேல என்கிட்ட அவ ரெண்டு பேருக்கும் விலை குறைவா பட்டு எடுத்தா போதும்னு அதான் எல்லாமே என் ஐடியா தான் அந்த ரெண்டு சேலையும் சேர்த்து விலை 1,500 ரூபாய் தான் என்னக்கா சொல்லுதிய 1,500 ரூபாயா ஆமா சுமதி வெறும் 1,500 rupees only ஏக்கா என்கிட்ட பொய் எல்லாம் சொல்லி ஏமாத்தாதீய ஒண்ணு ஏமாத்தி எனக்கு என்னத்த கிடைக்க போகுது நாம எல்லாரும் ஒரு ஊர்க்காரங்க அதுவும் ஒரே தெருவுக்காரங்க ஒருத்தர் ஏமாத்தி என்ன நடக்க போகுது கல்யாண பொண்ணுக்கு பட்டு நல்ல பளபளன்னு அழகா இருக்கணும்னு சொன்னாங்க நான் தான் தேடி பிடிச்சி விலை குறைவா உள்ள பட்டு சரியா எடுத்து கொடுத்தேன் பாத்துக்க அதுவும் பார்க்கிறதுக்கு நல்ல பளபளன்னு இருக்கு பாத்தியா ஆமாக்கா நல்ல பளபளன்னு பட்டு சரி தகன்னு மின்னுது ஆமா விலை குறைவுதான் நல்ல மின்னுற மாதிரி எடுத்தாதானே இதே இருக்கட்டும்னு சொல்லுவாவோ எப்படியா ஐடியா சூப்பர்க்கா நான் சொன்னதை நல்லபடியா நிறைவேத்திட்டியே ஆமா பின்ன சாந்தினா யாரு அது சரி இருக்கட்டும் உனக்கு உங்க அம்மையும் அளவோல பட்டு எடுத்து வச்சிருக்க பாத்துக்க இந்த சுமதி வாங்கிக்க ஏக்கா எனக்கு எங்க அம்மாவுக்கும் நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா நான் செலக்ட் பண்ணி வைக்கல உன் மைனிகாரியும் உன் சம்மந்திகாரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சேலை தான் அழகா இருக்குன்னு எடுத்து வச்சிருந்தாவ தனியா அத நான் உனக்காகவும் உங்க அம்மாவுக்காகவும் ஆட்டைய போட்டு தனியா வச்சிருக்கேன் இந்த வாங்கிக்க அக்கா இது சாதாரண காட்டன் சாரி மாதிரிலாம் இருக்கு ஒரு 200 300 தேர்த மாதிரிலாம் இருக்கு அட நீ வேற விலை குறைவா உள்ள பட்டு சாரி எல்லாம் நல்ல பளபளன்னு மின்னும் பத்துக்க அப்பதானே விலை குறைவா இருக்க மாதிரி தெரியாது ஆமா அதே மாதிரி விலை கூடுன பட்டு சாரி அதுவும் காட்டன் பட்டு சாரி எல்லாமே கொஞ்சம் மங்கின மாதிரி இருக்கும் பத்துக்க ஆமாக்கா அப்படி எல்லாரும் சொல்லதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பாத்தியா அக்கா உனக்காக தானே நல்ல விலை கூடுன துணியை எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ்க்கா பரவாயில்ல இருக்கட்டும் சுமதி இந்த சேலை உனக்கு ஒண்ணு உங்க அம்மாக்கு ஒண்ணு சரியா சரிக்கா ஆஹா சூப்பர் விலை கூடுற பட்டு சாரி எனக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாண பொண்ணு ரெண்டு பேருக்கும் 1,500 ரூபாய் சாரி அதுவும் ரெண்டு சேர்த்து அப்பா கிளம்பிட்டாளா என்ன அதான கிளம்பிட்டு கிடக்கா கல்யாண பொண்ணுகளுக்கு விலை குறைவா எடுக்கணுமா இவளுக்கு இவ அம்மாதாரிக்கு மட்டும் 10,000 15,000 ரூபாய் துணி எடுக்கணுமா ஆள பாரு நல்ல வேலை ஏற்கனவே ஒட்டு போட்ட சேலை 2 அணத்தையும் எடுத்து வச்சிருந்தேன் வந்த உடனே கையில கொடுத்து அனுப்பியாச்சும்மா போம்மா தாயே ஏக்கா அப்போ இந்த பட்டு சாரியவே செலக்ட் பண்ணிக்கிடுவோமா சரி சின்ன பண்ணு உங்க ரெண்டு பேர் விருப்பம் தான் ஷாலினி உனக்கு பிடிச்சிருக்குல இந்த பட்டு சாரி ஆமாக்கா எனக்கு பிடிச்சிருக்கு சரி அப்ப இந்த பட்டு சாரியவே எடுத்துக்கிடுவோமா சரிக்கா அக்கா இந்த ரெண்டு பட்டு சாரிக்கும் பில் போட்டுறவா சரிமா பில் போட்டுரு சின்ன பண்ணு இந்த பொம்மைக்கு கட்டி விட்டுருக்கலாம் இந்த பட்டு சாரி நல்லா அழகா இருக்குல ஆமாக்கா அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஆரஞ்சு கலர்ல எல்லாம் இருக்கு சாந்தி பேசாம அந்த சாரி நீ எடுத்து கட்டி இதுலயே பொம்மை கணக்கா நின்னுக்க சரிக்கா நீங்களும் துணைக்கு நின்னீங்கன்னா நானும் நிக்கேன் நல்ல காமெடியா பேசுறீங்கக்கா ஆமா சாலினி இருக்க வரைக்கும் நல்ல சந்தோஷமா ஹாப்பியா இருந்துட்டு போயிரணும் அம்மா அங்க பாருங்க அக்கா
ஷாலினி ஷாலினி எதுக்கு இப்படி காது கிட்ட வந்து சத்தம் போடுறீங்க? யாருமா நீங்க? எங்க வீட்டு பிள்ளை இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்டு இருக்கீங்க? என்னது உங்க வீட்டு பிள்ளையா? அம்மா என்னது அம்மாவா? ஓஹோ நம்ம ஷாலினியோட அம்மாவா? வாங்க வாங்க அம்மா. என்னமா நீங்க கடைக்கு துணி எடுக்க வந்த இடத்துல வந்து பிள்ளை எப்படி அடிச்சு பாட்டியா? வாயை மூடிட்டி. என் மவளை அடிக்கிறதுக்கு உன்கிட்டலாம் கேட்கணும்னு அவசியம் இல்ல. உங்க மகளா இருக்கலாம், அதுக்குனே இப்படி பப்ளிக்ல வச்சு அடிச்சீங்கன்னா நாங்க கேட்க தான் செய்வோம். என்னடி கூட்டத்தை எல்லாம் சேர்த்துக்கிட்டு அலையுத? நீ என்னைக்கு வீட்டை விட்டு ஓடி வந்தியோ அன்னைக்கே நான் தலை முழுகிட்டேன். அப்புறம் எனக்கு இப்ப பிள்ளைய போட்டு அடிக்கிய? இங்க பாருங்கம்மா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் வீட்ல போய் பேசி தீர்த்துக்கலாம். இப்படி கடையில வச்சு அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுடாதீங்க. ஓஹோ இவளுக்கு சப்போர்ட் நீங்க எல்லாருமா? அப்படின்னா இவளை வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி நீங்க எல்லாருமா சேர்ந்து தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்களோ? ஏமா இவங்கெல்லாம் எங்க மாமியார் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்களுக்கே தெரியும். இவங்க எனக்கு ஒண்ணும் கல்யாணம் பண்ணி வைக்கலமா. திமிரு பிடிச்சவள, எங்களை பத்தி நீ ஒரு நிமிஷமாவது நினைச்சு பாத்தியாடி? கூட தங்கச்சி ஒருத்தி படிச்சுக்கிட்டு இருக்காள, அவ எதிர்காலம் என்ன ஆகும்னு ஒரு நிமிஷமாவது நீ யோசிச்சு பாத்தியா? சரி சரி நடந்ததெல்லாம் நடந்து பாச்சு. இன்னும் 2 நாள்ல உங்க மகனுக்கும் மருமகனுக்கும் ரிசப்ஷன். நேரா வந்து சேருங்க. முன்னாடி நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கப்பட்ட பெத்தவங்கள எவ்வளவு ஒருத்தி கல்யாணத்துக்கு வான்னு கூப்பிடுதா பாரு. அந்த அளவுக்கு என் நிலைமை ஆக்கி வச்சிருக்க. அப்படிதானடி? என்னங்க சத்தம் என்னங்க சத்தம்? வா சம்மந்திகாரியா அவங்க அம்மா போட்டு அடிக்காங்க. என்னது சம்மந்திகாரியா? அம்மா அவங்கதான் சதீஷோட அக்கா. யாவ அவ? நான் தாங்க. அம்மா நீங்க யாரு? உன் தம்பிக்கெல்லாம் பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒன்னால முடியாதோ? என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுங்க. இன்னும் 2 நாள்ல ரிசப்ஷன். ஆமா வாரியல் ரிசப்ஷன். நல்ல விஷயம் நடக்கப்பட்ட நேரத்துல வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுதியே. என் மவள உன் தம்பி இழுத்துட்டு வந்திருக்கான், அப்படிதான் இப்படி பேசுவேன். ஓஹோ அப்படினா என் தம்பியோட மாமியார் நீங்க தானோ? ஏய் அப்பா என்ன வரத்து வரமந்த கிழவி. ஏம்மா அவங்க கிட்ட எல்லாம் கோவமா பேசாதம்மா. நானும் சதீஷும் விருப்பப்பட்டதாமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நீ இவங்க கிட்ட எல்லாம் சண்டைக்கு போகாத. சண்டைக்கு போகாம வெத்தல பாக்கு தாம்பலம் தட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லணுமாக்கும். இம்மா கொஞ்சம் பேசாம இருமா. இங்க வச்சு எதுவும் பேசாதம்மா. வீட்டுக்கு வாமா, அங்க போய் எல்லாத்தையும் பேசிக்கிடலாம். உன் நடக்கி நான் வரணுமா? வர விருப்பம் இல்லனா வராதீங்க. சாலினி இவ்வளவு நேரமா பட்டு சாரி எல்லாம் எவ்வளவு அழகா சந்தோஷமா செலக்ட் பண்ணிட்டு இருந்தா. வந்த ஒரு நிமிஷத்துலயே பிள்ளை அழ வச்சிட்டாவல. சாலினி நீ எவ்வளவு தைரியமான பிள்ளை, இப்படி கண்ணீர வடிச்சிட்டு இருக்கா? இல்லக்கா நான் எவ்வளவு தைரியமான பிள்ளையா இருந்தாலும் எங்க அம்மாவுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன்லக்கா. சரி விடு, நடந்து முடிஞ்ச கதையை பத்தி எல்லாம் இனிமேல் பேசி என்னத்துக்கு? கல்யாணமே முடிஞ்சு ரிசப்ஷன் வைக்க போறோம். சரி உங்க அம்மாவை சந்தோஷமா ரிசப்ஷனுக்கு வந்து நல்ல வயிறார சாப்பிட்டு போக சொல்லு. சாந்தியா இப்படி பேசுதா? பரவாயில்லையே. ஏக்கா சாந்தியா பத்தியா எவ்வளவு தைரியமா பேசுதானே. நான் கூட கோல் மூட்டி வாசல சோறு திங்கப்பட்டவ என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். நாமளே பயந்துகிட்டு நிக்கோம் சாலினிக்கு அம்மா அடி கொடுத்தத பார்த்து. இப்ப இவ எவ்வளவு தைரியமா பேசுதா பத்தியா? ஆமா பின்ன நம்ம கூட்டத்துல எல்லாரும் இப்படி பயந்து நின்னுட்டோம்னா ஒரு ஆளாவது